இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 78:14. பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். அதிசயமானவைகளை அவங்க லைஃப்பில் ஆண்டவர் செய்தார் என்று 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தில் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினாராம், ஜலத்தை குவியலாக நிற்கும்படியாக செய்தாராம். 14வது வசனத்தில் தான் பகல்ல மேகம், ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினால் அவர்களை வழி நடத்தினாராம். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அதிசயமானவைகளை செய்கிற ஆண்டவர். உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடாத ஆண்டவர். பகலிலே மேகமாகவும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர் உங்களை நடத்துவார். கர்த்தரை நம்பி வந்துட்டீங்க, அவரையே சார்ந்திருக்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நெருக்கம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அநேக பாடுகள். உங்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். மரண பரியந்தம் நடத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நடத்துவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வேறு பிரித்து அழைத்து நடத்தின ஆண்டவர் அவங்களோடு கூடவே இருந்ததை நம்ம பார்க்குறோம். மேகமாக அக்கினி ஸ்தம்பமாக அவங்க கூடவே இருந்து கர்த்தர் நடத்தினார். ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறீங்க, உங்கள் கூட அவர் இருப்பார். கூடவே இருக்கிறது மாத்திரமல்ல, கரம் பிடித்து உங்களை நடத்துவார். உன்னத நிலைமையில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் அதிசயங்களை செய்த ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வேறு பிரித்து பகலில மேகம், இரவில அக்னி ஸ்தம்பமாக நடத்தின ஆண்டவர். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, நல்ல டெலிவரியை கத்த தருகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அற்புத சுகம் இந்த ராத்திரி வேலையில் கர்த்தாவே, இந்த பகல் வேலையில் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.